இந்த ஆண்மை குறைபாடுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷனே இல்லைங்க, டோட்டலாக எனக்கு வந்து எரெக்ஷன் இல்லாமல், ஸோ இந்த ஏஜ்லேயே 30+ ஏஜ் தான் ஆகுது, இந்த ஏஜ்லேயே எனக்கு வந்து எரெக்ஷனும் கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. இவர்களுமே என்ன பண்ணலாம்னா பூனைக்காளி விதையை பயன்படுத்தலாம். ஜென்ரலாகவே இந்த பூனைக்காளி பொடி அப்படின்னு சொல்கிறது நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும், இல்லை சித்த மருந்தங்கள்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பூனைக்காளி பொடியவும் நம்ம என்ன பண்ணலாம்னா நெய்யில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், காலை இரவு. ஸோ 2 வேளையும் இந்த பூனைக்காளி பொடியை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட். இன்றைக்கு உலக அளவில் நிறைய மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பரவலாக எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் பூனைக்காளி பவுடர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ ஜென்ரலாகவே இந்த பார்க்கின்சன் டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த பூனைக்காளின்னு சொல்லலாம். நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பூனைக்காளி பவுடரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பவுடரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பாலில் கலந்தோ இல்லை நெய்யில் கலந்தோ ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடலாம். முக்கியமாக நரம்புகளை வலிமைப்படுத்தணும்னா எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக அரக்கு தைலம் பயன்படுத்தலாம். இந்த அரக்கு தைலம் தலையில இருந்து உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு, சித்த மருந்தங்கள் இருக்கும் அரக்கு தைலம் லேசாக ஹீட் பண்ணிக்கணும். லேசாக நம்ம வந்து மிதமான சூட்டில் தலையிலிருந்து உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீரில் குளிக்கணும். ஸோ வாரம் 2 முறை இந்த மாதிரி நம்ம குளியல் முறையில் மாற்றம் கொண்டு வந்தோம்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இது எளிமையாக குணமாகும்.